ஏசாயா 57:18 வாசிங்க. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அப்போ வழி சரியா இருந்தா குணமா இருப்பேன். ஏன் வியாதி, ஏன் கஷ்டம், வழி சரியில்லை, விலகி போயிடுச்சு, ஏன் துக்கம் விலகி போயிடுச்சு, கர்த்தர் சொல்றாரு வழி பார்த்து குணமாக்க போறேன். வழி சரியா இருந்தா, வழி சுத்தமா இருந்தா, வழி கர்த்தர் பிரியமா இருந்தா நீ வியாதிப்படவே மாட்டேன். கர்த்தர் குணமாக்கி சாட்சி அமைப்பார். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் வழியை பார்த்து குணமாக்க போறேன். வழி கர்த்தர் பிரியமா இருந்தா, இப்போ பிரியமா இருந்தா கர்த்தர் குணமாக்குவாரு. வியாதிப்பட மாட்டேன், ஆத்மாவும் குணம் கிடைக்கும், செத்து நினைச்சு குணமாவே கர்த்தர் சாட்சிய விளங்கி பிரகாசமானி வாழ்ந்து காட்டுவேன். கைவிட்டு ஆமென் சொல்லுமா. கர்த்தர் சொன்னாரு நானே வழியும் சத்தியமும் சிவனுமா இருக்கிறேன். உனக்கு பெரிய வழி, பெரிய ஏசப்பா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் வாசிக்கும் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் சிவனுமா இருக்கிறேன். இந்த கடைசி காலத்துல நீ வழி தப்பிப்பதாமல் சொல்றா. உனக்கு வழி ஆண்டவர் தான். நித்திய வழியில் பிரவேசிக்க போறேன். ஆமென் சொல்லுவோம். உனக்கு வழி ஆண்டவர் தான். நிச்சயம் வார்த்தை கேட்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சோழிச்சு நல்ல வழி பிரவேசிங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகிட்டு கர்த்தர் தான் வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. நான் சோமனு கையில உயர்த்தி பரிசுத்தமுள்ள பிதாவே நீ கொடுக்கப்பட்ட பலப்படுத்தபடி ஜெபித்திருக்கேன். கர்த்தர் கிருபை செய்வீராக. ரத்தத்தை ஊற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் காத்துக்கொள்ளணும் வழிக தனித்தா தரும்படியாய் ஆண்டவர் நாமத்தை ஜெபிக்கிறேன். நீங்க நடத்துங்கப்பா, ஜெயத்தை கொடுங்க, வெற்றி உண்டாகட்ட சுவாமி இயேசுவின் நாமத்தை ஜெபி நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில வாரங்களையும் மறவாதே. God bless you. கர்த்தர் நல்லவர்.